வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்கடேஷ். நான் உங்கள் வெங்கடேஷ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெனோவோட IdeaPad Slim 3யோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இந்த பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போது நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ இதுதான் இந்த பாக்ஸ் வர்றது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் அதே அந்த பழைய பாக்ஸை தான். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அந்த லேப்டாப் இருக்குது, தெர்மாக்கோல்லாம் வச்சு கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரொம்ப தின்னாக இருக்குது, ப்ளஸ் ரொம்பவே வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எங்கேனாலும் ஈஸியாக அதை கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோடனே அந்த டிஸ்பிளே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டிஸ்பிளே மட்டும் தான் தெரியுது. பெசுல் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ இந்த பாக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்க்ளூட் பண்ணிக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சார்ஜர் வந்து ஒரு 65 வாட்க்கான ஒரு சார்ஜர். ஸோ இப்போ இந்த 65 வாட்க்கான சார்ஜர் வச்சு நீங்கள் வந்து 0 to 100% கிட்டத்தட்ட 1 ஹவரில் சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்போட பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ஹவர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வந்து டிஸ்பிளே வந்து ஒரு 15 இன்ச்க்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் HD பேனல். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பெசல்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அதுவும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணிக்கூடிய அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா Amd Ryzen 3 சீரியஸில் ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கிளாக் ஸ்பீட் வந்து 2.62 GHz இருக்குது. ஸோ இப்போ இங்கே அதுவும் இல்லாமல் GPU வந்து அவங்களுடைய Amd Radeonோட GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2 GBக்கான ஒரு மெமரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மிடில் லெவல் கிராஃபிக்ஸ் கேம் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சூப்பராக விளாடலாம். ஸோ லேகே இல்லாமல் விளாடலாம், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ கைஸ், இப்போ இந்த லேப்டாப்போட லெஃப்ட் சைட் சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு HDMI ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து 3 USB போர்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து USB 3.0 ஸ்டோரேஜ், பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டுமே USB 2.1 ஸ்டோரேஜ். ஸோ இப்போ அது அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ஆக்ஸ்பின்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வெப்கேமோடைய அந்த முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதில் எத்தனை MP பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 MPக்கான ஒரு வெப்கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரைவசி ப்ரொடெக்ஷன் வெப்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, மேலே வந்து ஒரு ஸ்லைடிங் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வெப்கேம் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்களா அப்போ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது ஹேக் பண்ணாங்கன்னா அவங்க கேமரா வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரைவசி ப்ரொடெக்ஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடியா வந்து ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த லேப்டாப்புக்கு பேர் IdeaPad. ஸோ அந்த இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ இங்கே என்ன OS யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் அதே அந்த விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் விண்டோஸ் 10 ஹோம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக விண்டோஸ் 10 ப்ரோலாம் வந்துருச்சு. பட் ஆனால் இந்த ப்ரோ வந்து பேஸ் மாடலுக்கு கொடுக்கல. அதாவது இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷன் மாதிரி தான் இந்த லேப்டாப். இதோடைய டாப் மாடலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரோ ப்ளஸ் ரைசனோடைய 7 சீரிஸ் ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து 12 GBக்கான ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 8 GBக்கான ஒரு ரேமும் கூடவே 1 TBக்கான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த விண்டோஸ் 10 ப்ரோ கொடுக்கல. ஸோ ஆக்சுவலாக அவசியமும் இல்லை, விண்டோஸ் 10 ஹோம் தான் இது. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விலையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ரோ அவ்வளோ இது இல்லை, ஹோம்மே போதும் தான். ஏன்னா டே டு டே யூசேஜுக்கெலாம் ஹோம் ரொம்பவே போதும் தான். அதுவும் இந்த வேலை இப்போ வந்து இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 33,000 rupeesக்கு விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப், அதுவும் 2 GBக்கான கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து 8 GB 1 TB ஸ்டோரேஜ் இது வரைக்கும் கொடுத்ததுக்கே 32,000லாம் ரொம்ப கம்மி தான். அதுவும் லெனோவா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே லெனோவா அவங்களுடைய அந்த பேக்கை வந்து மறக்கவே இல்லை. எப்பவும் போல் அவங்க குவாலிட்டியான ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜுக்கு இனி பேக் புதுசாக வாங்க தேவையில்ல, இந்த பேக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பேக் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பேக்கில் வச்சுருக்கோட இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லேப்டாப்போடைய அந்த ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது இதோட இந்த லேப்டாப்போடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் முடியுது. ஒருவேளை இந்த லேப்டாப்போடைய ஸ்டாக் கிடச்சிச்சின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இதை வந்து வெளியே ரிலையன்ஸ் டிஜிட்டல் மார்ட்டில் வாங்கினேன். எனக்கு வந்து வெப்சைட்டில் எங்கேயுமே கிடைக்கல. லெனோவோடைய 3i ஸ்லிம் 3iயோட மாடல் வேணால் கிடைக்கிது. பட் ஆனால் ஸ்லிம் 3 வந்து ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது. எங்கேயாவது தப்பி தவறி எங்கேயாவது மாட்டிச்சுன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் லெனோவோட அஃபிஷியல் ஷாப்லேயே போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.